மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, தடைகள் என்பது விலகும், தெய்வ கடாட்சம் என்பது ரொம்ப சிறப்பாக அமையிறதால மனதுக்கு ஒரு தெம்பும் தைரியமும் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக அமையிறது. மனதில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக அமையும். அற்புதமான தினம். இந்த தினத்தில் சில பெரிய விஷயங்களை பற்றிய ஒரு ஆய்வுகள், அதற்கான ஒரு முடிவுகள், இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தினம். பெரிய ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறது, அதற்கெல்லாம் ரொம்ப சிறப்பான தினமாக அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எந்த காரியத்தில் ஒரு விஷயத்துலேயும் ஒரு கமிட்மெண்ட்டும், அதாவது வாக்கு கொடுப்பது, அதை ஓரளவுக்கு நிதானித்து செய்வது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் சிறப்பான ஒரு தினமாகத்தான் இருக்கும். முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சிறப்பான தினமாக இது அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. சந்திராஷ்டம தினம் அப்படின்னு வரும்பொழுது முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் தோன்றி அப்புறம் தான் வெற்றிகள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் ஒரு மனசில் ஒரு வெறுப்பு ஏற்படும். ஆனால் இது ஒரு இன்றியமையாத ஒரு நிலைமையாக இருப்பதால் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நல்ல அனுகூலமான நல்ல பலன்களே ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சோதனையான ஒரு தினம், பிரச்சனைகள் நிரம்பிய ஒரு தினமாக இது அமையலாம். மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்கள் தன்னிச்சையாக ஏற்படும். அடுத்த மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில இனிமையான மாற்றங்களை சொல்லக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. தன வரவை நீங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பட்சத்தில் அந்த தன வரவு வருவதற்கான ஒரு அறிகுறிகளும் தென்படுகின்றன. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நாம் பார்க்கும் பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனமாக செயல்பட வேண்டும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம். எந்த ஒரு போட்டிகள், எதிரிகள், சில பிரச்சனைகளை உருவாக்குறவங்க, இவங்க எல்லாத்துலேருந்தும் நீங்கள் தனித்து நின்று வெற்றியை அடைவீர்கள். ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எண்ணிய எண்ணத்தில் சிறப்பான வெற்றிகள் உண்டு. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சில தாமதங்கள் ஏற்படும், தடைகள் ஏற்படும். அதனால் மன உறுதியோடு செயல்பாடுகள் வேண்டும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு முன்னேற்றமான சிறப்பான ஒரு தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் ஒரு தெளிவு இருக்கும், ஒரு வேகம் இருக்கும். சில முயற்சிகளில் கடுமையாக ஈடுபடுவீங்க, அதில் வெற்றியும் பெறுவீர்கள். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மூல நட்சத்திரங்களை பொறுத்தவரை சற்று கடுமையான உழைப்புகள் உண்டு. பூர நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான தினம், அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய தினம். இந்த ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான இடத்துலலாம் இருந்தீங்கன்னா அப்படின்னா நல்ல வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக ஏற்படும்.
உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நேரம் ரொம்ப சிறப்பாக இருப்பதால் எந்த காரியத்திலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவு சூழல்கள் என்பது அமைதியாகவும் சிறப்பாகவும் அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ரொம்பவும் உகந்த தினமாகத்தான் இது அமையிறது. தாயாருடைய நலனில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எடுத்த காரியங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய இணக்கமான சூழலை கொண்ட தினமாகவும், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டும். மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படும் பொழுது நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொடர்ந்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் சற்று முயற்சிகள் கூடுதலாக இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக அமையும். உங்களை எதிர்த்து நின்றவங்க, உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணவங்கள்லாம் தெரித்து ஓடக்கூடிய அளவில் சிறப்பான பலன்கள் உண்டு, முன்னேற்றங்கள் உண்டு. கோர்ட்டு போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமான வெற்றிகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று செலவுகள், தேவையற்ற அலைச்சல்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்டகரமான தினம். எதிர்பார்த்ததுக்கு மேல் நல்ல பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான தினம்னு சொல்லணும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தனவரவை தரக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினம். தடைப்பட்ட முன்னேற்றங்கள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு உறுதியாக இருக்கும் பொழுது அதில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன வரவு உண்டு. உங்களுடைய பேச்சு திறமையினால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை பெறுவீர்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் கொஞ்சம் கடுமையான உழைப்பு இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் என்பது பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தினமாக கூட அமையும். அடுத்தது பூரட்டாதி பூராடம் நட்சத்திரம். பூராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினமாக இது அமையும். போட்டி பந்தயங்கள், தடைகள் எல்லாவற்றையும் மீறிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு அமைகிறது. மன சந்தோஷம் உண்டு. உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளும், இந்த சொசைட்டின்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் அந்தஸ்தும் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகளில் சற்று தேவையில்லாத பிரச்சனைகள் தலை காட்டி பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில மனக்குழப்பங்கள், மனக்லேசங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப லாபத்தை தரக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். நண்பர்கள் பெரிய அளவுக்கு உதவியாக இருப்பார்கள்.
எந்த காரியத்தை நீங்கள் தொடங்கினாலும் அது வளர்ச்சி பெறுவதற்கான இனிய சூழல் தென்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல தினம். சதய நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகளும் பின்னடைவுகளும் ஏற்படலாம், சற்று எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனையான சில காலகட்டமாக இருப்பதால் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அதிர்ஷ்டம் கலந்த ஒரு நல்ல வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள பொழுது நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவதற்கான ஒரு சூழல் எல்லாமே ஏற்படுறது. அதனால் ரொம்ப ஒரு அனுகூலமான தினம், நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு தான் சொல்லணும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சில பின்னடைவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக செயல்பட வேண்டும். இறுதியான வெற்றி உங்களுக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும், சற்று கவனமாக செயல்படுங்கள். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் இன்னல்கள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது விளங்குகிறது.